ಭಾಗವತ ಪ್ರಾರ್ಥನೆ. ಸರ್ವಶಾಸ್ತ್ರಾದ್ಭಿ ಪೀಯೂಷ ಸರ್ವವೇದೈಕ ಸತ್ಫಲ ಸರ್ವ ಸಿದ್ಧಾಂತ ರತ್ನಾಢ್ಯ ಸರ್ವಲೋಕೈಕ ದೃಕ್ಪೃತ ಸರ್ವ ಭಾಗವತ ಪ್ರಾಣ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಪ್ರಭೋ ಕಲಿದ್ವಂದೋದಿತಾದಿತ್ಯ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಪರಿವರ್ತಿತ ಪರಮಾನಂದ ಪಾಠಾಯ ಪ್ರೇಮ ವಕ್ಷಾಕ್ಷರಾಯತೆ ಸರ್ವದಾ ಸರ್ವ ಸೇವ್ಯಾಯ ಶ್ರೀಕೃಷ್ಣಾಯ ನಮೋಸ್ತು ಮೇ ಮಥೇಕ ಬಂಧೋ ಮತ್ಸಂಗಿನ್ ಮದ್ಗುರೋ ಮನ್ಮಹಾದನ ಮನ್ನಿಸ್ತಾರಕ ಮದ್ಭಾಗ್ಯ ಮದಾನಂದ ನಮೋಸ್ತು ಮೇ ಅಸಾಧು ಸಾಧು ದದಾಯಿನ್ அதினோச்சதாகர ஆனா முஞ்ச கதாச்சின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் நீங்கள் அவர்களுக்கு தூய பக்தி தோண்டை பொழிகின்றீர்கள். நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 61. பகவான் பலராமர் ருக்மியை கொல்லுதல். இந்த அத்தியாயம் சென்ற வாரம் நாம படிச்சுட்டோம். இதனுடைய கேள்விகள் பதில்களை பார்ப்போம். நிறைய கேள்விகள் இல்ல. முதல் கேள்வி கொஞ்சம் தான். முதல் கேள்வி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எத்தனை மகன்கள் பிறந்தனர்? ஜெயசுபத்ரா மாதாஜி சொல்றாங்க 1,61,080 குழந்தைகள். நன்றி. எந்த காரணத்தால் பகவானின் ஒவ்வொரு மனைவியும் தான் மட்டுமே பகவானுக்கு மிக பிரியமானவள் என்று எண்ணினர்? நான் சொல்றேன் மாதாஜி. யசோதா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது மனைவிகளின் அனுமதியுடன் மட்டுமே வெளியில் செல்வார் என்பதால் அவர்கள் ஒவ்வொருத்தையும் தான் மட்டுமே அவருக்கு பிரியமானவள் என்று எண்ணியதாக ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தர்கூர் குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணன். நன்றி. ஒவ்வொரு ராணியும் நினைச்சாங்க, ஒரு நாளும் அவர் அரண்மனையை விட்டு போறதே இல்லை, என் கூடவே இருக்கிறாரு, எப்பொழுதும் இருக்கிறாரு, எல்லா வேலையும் நான் அவருக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ வந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்கிறாரு. எதனா எங்கேயாவது வெளியே போனோம்னா நான் போட்டுமா ராணி அப்படின்னு கேட்டுட்டு போறாரு. அப்போ எனக்கு மட்டும்தான் இருக்கிறாரு, என்னதான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறார் அப்படின்னு. அது ஒரு விதமான பகவானுடைய மாயை தான் அது. பகவான் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த உணர்வை கொடுப்பார். இது ராணிகளுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவர் வந்து அவங்களுக்கே சொந்தமானவர். இது வந்து மனிதர்களால செய்யவே முடியாத ஒரு விஷயம். இதை பத்தி நான் நிறைய யோசனை பண்ணேன். இது வந்து மனிதர்களால செய்ய முடியாது. ஒரு நேரம் வந்து ஒரு மனிதன் ஒரு மனைவிக்கு கணவனா இருக்கலாம், மகனுக்கு தந்தையாக இருக்கலாம், தன்னுடைய தாய் தந்தையருக்கு மகனாக இருக்கலாம். அப்படி பல்வேறு ரோல், பல்வேறு நிலைகள்ல அவங்க இருக்கிறான் ஒரு மனிதன். எல்லாருக்குமே அவங்க திருப்தியை கொடுக்க முடியாது, அந்த ஆத்ம திருப்தியை கொடுக்க முடியாது. இப்போ ஒரு தாய்க்கு 2 குழந்தைன்னா அந்த 2 குழந்தை நீ என்கிட்டே இருக்கணும்னு சொல்லும். அந்த தாய் வந்து 2 பேர்கிட்டயும் ஒரே நேரத்துல இருந்து 2 பேரையும் ஒரே மாதிரி கவனிக்க முடியாது. இந்த பௌதிக உலகத்துல பாகுபாடு வரலாம், வேறுபாடுகள் வரலாம். அதெல்லாம் மனிதரால முடியாது, ஆனா பகவானால முடியும். அதனால பகவான் ஒரு ஜீவனுக்கே தன்னை அர்ப்பணிச்சிடுறார். அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கிறார். அது உண்மையாகும். பகவான் எல்லார்கிட்டையும் வந்து சமமாக இருக்க முடியும், மனிதர்களால இருக்க முடியாது. 3வது கேள்வி, சுகதேவ கோஸ்வாமி திரும்ப திரும்ப கூறிய பகவானின் பெருமைக்குரிய லீலைகளை சுருக்கமாக கூறவும். 2 விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க.
பரமபுருஷருக்கு நிறைய ராணிகள் 16,108 ராணிகள் இருந்தாங்க. அந்த ராணிகள் ஒவ்வொருத்தருக்குமே நூற்றுக்கணக்கான பணிப்பெண்கள் இருக்கிறாங்க. ம். இருந்தா கூட அடக்கத்தோட இவங்க வந்து அந்த பணிப்பெண்களை விட்டு சேவை செய்யாம இவங்களே சேவை செய்யறாங்க. அவருக்கு ஆசனம் கொடுக்கறது, அப்புறம் மிகச்சிறந்த பொருட்களால். ஏன்னா அவர் பகவான் முழுந்தர் கடவுளருக்கு அவரை வந்து வழிபடுறாங்க. அவரோட பாதங்களை கழுவி விடுறாங்க, பிடிச்சு விடுறாங்க, தாம்பூலம் கொடுக்குறாங்க. அப்புறம் காற்று மயிர்பீலியால காற்று வீசுறாங்க. நறுமணமுள்ள சந்தன குழம்பை அவர் மேல தடவி விடுறாங்க. மலர் மாலைகளால அவரை பூஜிக்கிறாங்க. அவரது கேசத்தை வந்து அவங்களே வந்து செய்வி முடிக்கிறாங்க. அவரை கட்டில ஒழுங்குபடுத்துறாங்க. அவரை குளிப்பாட்டி விடுறாங்க. இந்த மாதிரி அப்புறம் நிறைய பரிசுகள் எல்லாமும் அவருக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து தாங்களே வந்து முன் வந்து பணிப்பெண்களை விட்டு செய்யாம இவங்களே செய்யறாங்க. இதுதான் பகவானுடைய பெருமைக்குரிய லீலைகள் வந்து சுகதேவ கோசாமி திரும்ப திரும்ப சொல்றாங்க. இது வந்து ஹரே ஒரு கிருஷ்ணா. விஷயம் சொன்னீங்க. இன்னொரு விஷயம் வந்து ம். இந்த ராணிகள் பிரம்மாவால கூட அடைய முடியாத மிகப்பெரிய இன்பத்தை அடைஞ்சாங்களாம். பிரம்மா கூட அந்த இன்பத்தை அடைய முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்பத்தை இந்த ராணிகள் அடைஞ்சாங்களாம். அதையும் வந்து சுகதேவ கோஸ்வாமி 2வது முறையும் சொல்றார். முதல் முறை வந்து 59வது அத்தியாயத்துல சொல்றார், 44ல. இங்க வந்து 61வது அத்தியாயத்துல வந்து 5, 6ல சொல்றார். அங்க 59ல 44, 45ல சொல்றார். இந்த 2 கருத்துக்களை சொல்றார். பிரம்மா கூட அடைய முடியாத ஒரு இன்பத்தை இந்த ராணிகள் அடைஞ்சிருக்காங்க. அவங்க வேலைக்காரிகள் இருந்தாலும் அவர்களை விடாமல் தாங்களே எல்லா வேலையும் செஞ்சாங்களாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 4வது கேள்வி, ருக்மிணியின் 10 மகன்கள் யார்? ஹரே கிருஷ்ணா. சாந்தாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ம். ருக்மிணி சாருதேசனர், சுதேசனர், சக்தி வாய்ந்த சாரு தேகர், அவருடன் சுசாரு, சாருகுப்தர், பத்ரசாரு, சாரு சந்திரர், விசாரு, 10வதாக சாரு ஆகியோரும் அவர்கள். நீங்க ஒரு முக்கியமான நபரை விட்டுட்டீங்களே. பிரத்யும்னர். அவர்தான் முதல் மகன். அவர்தான் ஆமாங்க முக்கியமானவர். மாதாஜி. நன்றி. 10 மகன்கள் சரியா சொன்னீங்க. 5வது கேள்வி இப்ப சொல்லுங்க சரஸ்வதி மாதாஜி. பானு என்ற பெயர் கொண்டவர்கள் யாருடைய மகன்கள்? சத்யபாமாவின் மகன்கள் மாதாஜி. அவங்க இப்ப பானு, சுபானு, சுவர்பானு, பிரபானு, பானுமான், சந்திரபானு, பிருகத் பானு, அதிபானு, சூபானு மற்றும் பிரதிபானு ஆகியோர். நம்ம ஊர்ல எல்லாம் பானுன்னு பேர் வைப்பாங்க. பானுன்றது வந்து ஆண்களுக்கும் உண்டு. பானுமதி அப்படின்னா அது பெண்களுக்கு. பானு வெறும்னே பானுன்ற பெயர் வந்து ஆண்களுக்கும் கிடைக்கிறது. 6வது கேள்வி, சாம்பன் யாருடைய மகன்? சாரி, சாம்பன் யாருடைய மகன்? ஜாம்பவதியின் மகன். ஜாம்பவதி. ஓகே. 7வது கேள்வி, பித்ரு சம்மதா என்ற சொல்லை ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி எப்படி மொழிபெயர்க்கிறார்? கோலோக நிவாசினி. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாம். அவர்களை தந்தையால் வந்து இந்த என்ன இந்த ஸ்லோகத்துல வந்து அவர்களை தந்தையால் வந்து உயர்வாக மதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கறத ஒண்ணு சொல்றாங்க. ஜாம்பவதியின் மகனான சாம்பன் வந்து அந்த ஒண்ணுதான் மாதாஜி. பித்ரு சம்மதா அப்படிங்கிற தந்தையால் உயர்வாக மதிக்கப்பட்டவர்கள், அவர்களது தந்தையால் உயர்வாக மதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த சொல்றாங்க. அர்த்தம். நன்றி. அடுத்து 8வது கேள்வி, நக்னஜித்தியின் மகன்களில் செல்வந்தர் யார்? யாரோ ரிச். நக்னஜித்தினுடைய மகன்கள்ல ஒருத்தர் வந்து மோகினி ரூபா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பணிவான வணக்கங்கள். கொந்தின்னு ஒரு மன்னன் வந்து பணக்காரன். 9வது கேள்வி, காளிந்தியின் கடைசி மகன் யார்? காளிந்தியின் கடைசி மகன் யார்? சொல்லுங்க. சோமகன், அவர் இளைய மகன். சோமகன். ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம். 10வது கேள்வி, மாத்ராவின் மற்றொரு பெயர் யாது? மாத்ராவின் மற்றொரு, பதில் சொன்னவங்க வரவே கூடாது. மாத்ராவின் மற்றொரு பெயர் யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க சிந்து. மாத்ரா லக்ஷ்மணை லக்ஷ்மணன் என்றும் அழைக்கப்படுகின்றார். நன்றி. 11வது கேள்வி, ரோஹிணியின் 2 மகன்கள் யார்? ரோஹிணி. நான் சொல்லிட்டேன். இல்ல நீங்க சொல்லிட்டீங்க மாதாஜி. யாருக்காவது கொடுக்கலாம். ஈஸி தான் இதெல்லாம். அப்படியே புக்கு திறந்து பார்த்து படிக்கணும், அவ்வளவுதானே. ரோஹிணியின் 2 மகன்கள் யார்? புக்கு திறந்து அங்க பதில அங்க கொடுத்துருக்கு.
10வது காண்டம் 61வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். அனிமா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. தீப்திமான் தாமிரதத்தர். தாமிரதம். தீப்திமான் தாமிரதத்தர் வெரி குட். ரோகிணியின் மகன்கள். நன்றி. யோகிகளின் சக்தி யாது? யோகிகளுக்கு ஏதோ சக்தி இருக்காம். என்ன சக்தி? நிறைய சக்தி இருக்கு. அஷ்ட சித்தியும் கிடைக்கும். சீதலா மாதாஜி. நான் சொல்றேங்க மாதாஜி அஷ்டமா சித்தி அது இல்ல வாகாமியா. மாதாஜி அது நான் சொல்றேங்க மாதாஜி. இப்ப வந்து சீதலா மாதாஜி தான். கனிமொழி உங்ககிட்ட வரேன் கனிமொழி. இப்ப சீதலா கோஷவி மாதாஜி என்ன சொல்றாங்க, அவங்க சொல்லி முடிக்கிட்டோம். சொல்லுங்க மாதாஜி. புக் இல்லாம சொல்றேன் மாதாஜி. அஷ்டமா சித்திகள் அத வந்து வாசிட்டு அதெல்லாம் இங்க சொல்லவே இல்ல. அதெல்லாம் இங்க சொல்லவே இல்ல. நீங்க சொல்லுங்க மாதாஜி, நான் புக் எடுத்துக்கிறேன். நீங்க சரியா சொல்றதுதான். அஷ்ட சித்திகள் யோகிகளுக்கு உண்டு. இங்க இருக்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நடக்க போறது, நடக்கிறது, நடந்து முடிஞ்சது எல்லாம் புலன்களுக்கு எட்டாததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். தூரத்துல மறைஞ்சு இருக்கிறதெல்லாம் சரியா சொல்லுவாங்க. இதெல்லாம் யோக சித்திகள். இந்த இடத்துல விஷயம் தான் சொல்றாங்க. அஷ்ட சித்தி தெரியுமா எல்லாருக்கும்? எழுதி வேற அமிச்சேன் ஒரு மாதாஜிக்கு. கேட்டுருந்தாங்க. அனிமா மணிமா ஈசித்வா வாசித்வா பிரகாமியா. அனிமா லகிமா மகிமா கரிமா அப்படி வரும். சின்னதுல விட சின்னதாகணும், பெருசை விட பெருசாகிறது, ரொம்ப காற்றை விட லேஸ் ஆகிறது, எங்க வேணா புகக்கூடியது, அப்புறம் எந்த பொருளையும் கொண்டு வர்றது, யாரையும் வசப்படுத்துதல், இதெல்லாம் சரியா. இந்த பறக்கிறதெல்லாம் கூட சித்தி தான். பறக்கிறது, தண்ணியில நடக்கிறது, மிதக்கிறது, யாரை வேணா வசப்படுத்துறது, எந்த பொருளையும் கைப்பற்றுதல், அதெல்லாம் இருக்கு. இப்ப கூட இருக்கு. சில பேருக்கு 1-2 இருக்கும். ஆனா அதெல்லாம் வச்சு என்ன பண்றது சொல்லுங்க? அல்டிமேட்டா எல்லாத்தையும் இந்த உலகத்தை விட்டு போனோம் தானே. அஷ்ட சித்தி வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அஷ்ட சித்தி எடுக்கிற நேரத்துல நாம வந்து அதே முயற்சி, அதை விட எளிதான முயற்சியில கிருஷ்ண பிரேமையே அடைஞ்சிடலாம். அதனால பக்தர்களுக்கு இந்த மாதிரி அஷ்ட சித்தியில எல்லாம் விருப்பம் கிடையாது. ஆனாலும் பகவான் வந்து அவர்களுடைய நற்குணங்களை பார்த்து பகவான் அருள்றார். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு அவங்களுக்கு அஷ்ட சித்திகள் இருக்கும். சித்திகள் அதை அவங்க அவ்வளவு கண்டுக்கிறதே கிடையாது. நான் இந்த வகுப்புல சொன்னேன், கர்தம முனிவர் வந்து பறக்கும் ஒரு கோலைய பண்ணாரு. ஆனா அதை அவர் பயன்படுத்தவே இல்லை. அது அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருந்திருக்கு. ஆனா அதுல உயிர் கொடுக்கிற சக்தி. இப்போ கலிகாலத்துல நிறைய சித்தர்கள் இருந்தாங்க. அதுல இயேசு கிறிஸ்து கூட ஒரு சித்தர் தான். ஏன்னா அவர் பாருங்க, உயிர் கொடுத்தாரு. அவர் ஒரு சின்ன பொருளை நிறைய பொருள் ஆக்கினார். ஒரு முறை சாப்பாடு பத்தாது ஒரு மீட்டிங்க்கு, ஒரு சபையில. அவர் கொஞ்சம் தான் இருக்கும் எல்லாருக்குமே. அதை வந்து அப்படி கை வைப்பார், நிறைய ஆக்கிடுவார். அந்த மாதிரி நிறைய சித்திகள் இருந்தது அவருக்கு. அவரை வந்து துன்புறுத்தினப்ப அதை தாங்கக்கூடிய சக்தியும் இருந்திருக்கு அவருக்கு. அப்புறம் உயிரை எடுத்து கொண்டிருந்து அவனுங்களால உயிர் கொள்ள அவருக்கு. அவர் வந்து அதுக்கப்புறமா தானா விருப்பமா தான் அவர் வந்து உடலை விட்டு விலகினார் அப்படின்ட்டு நாம் அறிகிறோம். ருக்மி, அடுத்த கேள்வி, 13வது கேள்வி. ருக்மி தனது மகள் ருக்மவதியை ஏன் பிரத்யும்னருக்கு மனம் முடிக்க சம்மதித்தான்? மாதாஜி நான் சொல்றேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேன். கோலோக நிவாசினி மாதாஜி சொல்லிட்டேன். ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல நீங்க? இல்ல மாதாஜி சின்ன லைன் ஒண்ணு சொன்ன மாதாஜி, பிளீஸ் மாதாஜி. சரி மாதாஜி. மாதாஜி பகவான் கூட வந்து ருக்மிணி வந்து எப்பவுமே பகை பாராட்டிட்டே இருந்தான். ஆனா தன் தங்கையான ருக்மிணி தேவி கூட வந்து அவன் பகைமை பாராட்டல. அதனால அந்த தங்கை திருப்திப்படுத்துவதற்காக தன்னுடைய பொண்ணை வந்து கொடுத்தாரு மாதாஜி. இது வந்து ரத்த பாசம்னு சொல்லுவோம். பந்த பாசம், பாசம். நம்முடைய தங்கையினுடைய கணவனும் தங்கையும் ஒண்ணுதான்ற அறிவு கிடையாது, சரியா? அதனால அவர் வந்து தங்கை ருக்மிணியை வந்து திருப்திப்படுத்தணும்னு பொண்ணை கொடுத்தாரு, பேத்தியும் கொடுத்தாரு. 14வது கேள்வி. ருக்மிணியின் மகள் யார்? அவள் யாரை மணந்தாள்? சொல்லுங்க. ருக்மிணியின் மகள் வந்து சாருமதி கிருத்துவர்மனின் மகனான பலி என்பவரை மணந்தாள். வெரி குட், நன்றி. 15வது கேள்வி. பகைவனிடம் உறவு முறை வைக்க கூடாது எனும் தடை உத்தரவுகளை மேற்கோள் காட்டி கூறவும்.
யாரும் வரல பாருங்க, ஏன்னா இது பெருசு. கனிமொழி ஹரே கிருஷ்ண சொல்லுங்க. மாதாஜி, நான் சொல்றேன் நான் மாதாஜி. சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. உண்மையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எவருக்கும் பகைவர் அல்ல. ஆ பகவத்கீதையில சொல்றாரு, போக்தாராம் நித்திய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம். சுக்ருதம் சர்வபூதானா எல்லா ஜீவாத்மாக்கும் அவர் நண்பர்னு சொல்றாரு. ம் எங்க இருந்து பாத்தீங்க நீங்க? பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்தை வந்து இங்க கோட் பண்ணிருக்காங்கல்ல மாதாஜி, 5.29. இல்லம்மா, இங்க அது கோட் பண்ணிருக்கலாம். ஆனா நான் கேக்குறது 2 ஸ்லோகம். பகைவனிடம் உறவு முறை வைக்க கூடாது என்பதை வந்து 2 இடத்துல சொல்லி தராங்க. அதுதான் நான் ஹரே கேட்கிறேன். கிருஷ்ண சொல்லுங்க மாதாஜி. நவமணி கிருஷ்ண மாதாஜி, மாதாஜி, நான் சொல்றேன் நவமணி மாதாஜி. நவமணி அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க நவமணி. திவிவித் அன்னம் ந போக்தவயம் ஆ திவ்விதந்தம் நைவ போஜயத். ஒருவன் தன் பகைவனின் வீட்டின் உணவை உண்ணவும் கூடாது, அவனுக்கு உணவளிக்கவும் கூடாது. ம் உலக நியதியின்படி ஒருவன் தன் பிரியமுள்ள பேத்தியை தன் பகைவனின் பேரனுக்கு கொடுக்க கூடாது என்று ஸ்ரீதர சுவாமி விளக்குகிறார். ம் இவ்விதமாக பின்வரும் தடை உத்தரவு இருப்பதை நாம் காண்கிறோம். பின்வரும் தடை உத்தரவும் உள்ளது. ஐஸ்வர்யம் லோக வித் விசிஷ்டம் தர்மம் அபி ஆசிரியன நாத. சொர்க்கத்திற்கு செல்ல தடையாக இருக்கும் அல்லது மனித சமூகத்திற்கு வெறுப்போட்டுவதாக இருக்கும் சமய கட்டளைகளை ஒருவன் நிறைவேற்றக்கூடாது. ம் நன்றி. இந்த 2 பேராகிராஃப் கனிமொழி மாதாஜி, அடுத்த பேராகிராஃப் போயிட்டீங்க நீங்க. அதாவது பகைவனுடைய வீட்டுல நம்ம சாப்பாடு சாப்பிடக்கூடாது, மதியாதார் தலைவாசல் மிதிக்க கூடாது அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஔவையார் சொல்லியிருக்காங்க. இங்க பாகவதமும் சொல்லுது. 2 மேற்கோள்கள் இருக்கு. ஆனால் அதன்படி வந்து ருக்மி வராம இருந்திருக்கலாம். ஆனா அவனுக்கு தங்கை மேல பாசம் இருந்ததுனால அவன் வர ஆரம்பிச்சான். 16வது கேள்வி, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அளித்துள்ள சரணடையும் முறையை பற்றி கூறுக. சிம்பிள் இது பதில். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கூறியுள்ள குட்டிலா பதில் சொல்றீங்களா? மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாங்க மாதாஜி. சொல்லுங்க. இந்த யுகத்தில் உண்மையுள்ளம் படைத்த அனைத்து மக்களையும் பகவானிடம் சரணடையும்படி கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு சிறந்த முறையை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அன்புடன் அளித்துள்ளார். பாடுதல், ஆடுதல், விருந்துண்ணுதல் மற்றும் ஆன்மீக தத்துவத்தை விவாதித்தல் என்ற ஆனந்தமயமான இம்முறையை பின்பற்றுவதன் மூலம் எவராலும் சுலபமாக வைகுண்ட பதவியை அடைந்து ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய ஒரு நித்திய வாழ்வை பெற முடியும். வெரி குட், நல்லா சொன்னீங்க. இது வந்து இதெல்லாம் நமக்கு தெரியுமே, ஏன் கேள்வியா கேட்குறீங்க மாதாஜி அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி நம்ம வந்து சுலபமான முறையில பகவானை அடையலாம் என்பதை நினைவூட்டுவதற்காக. நம்ம ரொம்ப கடினமா ஒரு பெரிய 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 பாறாங்கல்ல தலை மேல தூக்கின்னு ஓடுங்க, போய் இமயமலையில உட்காந்து தவம் இருங்க, அப்புறம் நெருப்பு சட்டி தலை மேல வச்சுன்னு ஓடுங்க அப்படிலாம் எங்கேயுமே சொல்லல. ஆடுதல், பாடுதல், பிரசாதம் உண்ணுதல், எவ்வளோ ஒரு எளிமையான முறையை நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அது நம்ம செஞ்சோம்னாலே போதும். அடுத்த கேள்வி, அனிருத்தன் யாரை மணந்தான்? அனிருத்தன் யாரை மணந்தான்? அனிருத்துக்கு அப்ப இன்னொரு கல்யாணம் வரப்போகுது. அனிருத்தன் மனைவி பேர் என்ன சொல்லுங்க பத்மா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரோசனாவை மணந்தான். ரோசனா பேத்தி. யாருடைய பேத்தி? ருக்மியினுடைய பேத்தி. வெரி குட். 18வது கேள்வி, லிங்கராஜன் மீது பகவான் பலராமர் ஏன் கோபப்பட்டார்? கலிங்கராஜனின் மடத்தனமான அவமதிப்பை கண்டு. கலிங்கராஜன் பல்ல காமிச்சான்ல போது அவரை பார்த்து சிரிக்கிறான், பலராமரை பார்த்து சிரிக்கிறான். உறக்க வேற பல்லு தெரியுற மாதிரி பல்ல தட்டிடுறாரு பகவான். ஓகே. சமுத்திர இவ பர்வனி, பொருள் கூறுக. சமுத்திர இவ பர்வனி பொருள். இது வந்து பலராமரோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால்தான் இதை நான் கேள்வியா கேட்டேன். ஹரே கிருஷ்ணன். பௌர்ணமி சமுத்திரம் போல இந்த கோபத்தால் தெரிச்சிருந்த பகவான் வந்து இழுவாவே செவக்குது கண்ணெல்லாம். பௌர்ணமி எப்படி இருக்கும்? யாருன்னா சொல்ல முடியுமா? பௌர்ணமி எப்படி கனெக்ட் பண்றாங்க? பலராமரையும்
பௌர்ணமி சமுத்திரத்தையும் ஏன் கனெக்ட் பண்றாங்க இங்க நீங்க இதனுடைய மொழிபெயர்ப்பு சமுத்திர இவ பர்வனி, மொழிபெயர்ப்பு வந்து பௌர்ணமி சமுத்திரம் போல இருந்தாராம் பலராமர். இது வெள்ளை கலர்ல வெள்ளை வெள்ளையா வெள்ளை கலரை வந்து இது பண்றாங்க அவர் மாதாஜி. வந்து பௌர்ணமி வந்து நல்ல வெண்மை, அந்த மாதிரி ஜொலிக்கக்கூடியவர் பலராமர் கலர். ஆனா பௌர்ணமி சமுத்திரம் வந்து பௌர்ணமி நாள்ல வந்து சமுத்திரம் அப்படி பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டுத்துல அமாவாசைன்னு சொல்லியிருக்கலாம், அமாவாசை சொல்ல முடியாது, ஏன்னா இவர் வெள்ளை, அதனால பௌர்ணமின்ட்டாங்க. சமுத்திரம் எப்படி இருக்கும், பௌர்ணமியிலும் சரி அமாவாசையிலும் சரி சமுத்திரம் ரொம்ப கொதிக்கும். கொதிக்கும்னா அத ரொம்ப அலைகள் நிறைய, அதனால கோபத்துக்கு அலைகள் சொல்லுவாங்க. அப்போ பௌர்ணமி சமுத்திரம் போல பலராமருக்கு கோபம் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகான ஓமானத்தை வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. 20வது கேள்வி, பலராமர் வென்றார் என்பதை யார் உறுதி செய்தது? பலராமர் வென்றார் என்பதை யார் உறுதி சொன்னது? பலராமர் வென்றார். ஆகாயத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது, பலராமரை பந்தயத்தில் நியாயமாக வென்றார். நன்றி ராஜலட்சுமி மாதாஜி. மேல குரல் வந்தது, ஏன்னா இந்த குரல் வந்து தேவி தேவர்களா இருக்கலாம், ஏன்னா பகவானே இருக்கிறார், அதனால தேவி தேவர்கள்லாம் விட்னஸ் தானே. இப்ப நாம செய்யக்கூடிய காரியங்களை பகவான் அந்தர்யாமி பரமாத்மாவாக இருந்து சாட்சியாக இருந்தாலும் இந்த உலகத்துல பகவானை நியமித்த சாட்சிகள் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா சொல்ல முடியும்? விஷ்ணு பிரியா பதில் சொல்லுங்க. பகவானை நியமித்த சாட்சிகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் யாரு? விஷ்ணு பிரியா நான் கேக்குறவங்க டீச்சருக்கு இந்த அம்மா நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும், அதுக்குதான் குறிப்பிட்ட நபர்களை கூப்பிடுறது. விஷ்ணு பிரியா மாதாஜி, நமக்கு பகவானே வச்சிருக்க சாட்சிகள்லாம் யாரு? பேசாம இருக்காங்க, நீங்க சொல்லுங்க. இருங்க சரி, விஷ்ணு பிரியா சொல்ல வந்தாங்க, நாம தடுத்துட்டோம், சாரி. சொல்லுங்க மாதாஜி. சரியா புரியல மாதாஜி. மாதாஜி, பகவான் வந்து நம்முடைய இதயத்துல பரமாத்மாவாக இருக்கிறார், அது ஒரு சாட்சி. அவர் அந்த சாட்சி மட்டும் இல்லாம உலகம் முழுக்க சில சாட்சிகளை வச்சிருக்காரு நாம செய்யற காரியங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு. அது அந்த சாட்சிகள் யாரு? மாதாஜி நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க குட்டிலா. நிலம், நீர், காற்று, அந்த மாதிரி 16 சாட்சிகள் சொல்லுவாங்க. பஞ்சபூதம்னு சொல்லிட்டாலே போதும். பஞ்சபூதங்கள் 16 மாதாஜி, இல்ல 5 மட்டும் தானே? 13 வரும் திக்குகள். 5 வந்து இந்த காலை நேரத்துல சூரியன் சாட்சியா இருக்கிறாரு மாதாஜி. நைட்டு நேரத்துல சூரியன், சந்திரன், தேவர்கள், பொதுவா தேவர்கள் நம்ம சொல்லலாம், தேவர்கள் எல்லாமே சொல்லலாம், இல்ல இந்த பஞ்சபூதங்களும் சொல்லலாம். சரியா? எல்லா தேவி தேவர்கள்லாம் இதுக்கு தானே படைச்சிருக்கிறார். 33 கோடி தேவி தேவர்களை நம்மளால நம்மை கண்காணிப்பதற்கும் நம்மை அதிகாரம் செய்வதற்கும், நம்மை என்ன சொல்றது, மேலாளம்னு சொல்லணும், மேனேஜ் பண்றதுக்கு, நம்மள மேனேஜ் பண்றதுக்கு தான் இந்த பஞ்சபூதங்களை இந்த தேவி தேவர்களையும் பகவான் படைச்சிருக்கிறார். அவர்கள்லாம் சாட்சியாக இருப்பார்கள். இந்த அறையில எதுவும் இல்லைனாலும் காத்து இருக்குல்ல, சூரியன் வரல, சந்திரன் வரலனாலும் காற்று இருக்கிறார், வாயு தேவன் இல்லையா? அதனால சாட்சியாக எல்லா தேவி தேவர்களும் இருக்கிறாங்க. சரியா? அடுத்த கேள்வி, ருக்மி பலராமரை கேலி செய்ததன் காரணம் யாது? விஜயலட்சுமி. ருக்மணி துஷ்ட அரசர்களால் தூண்டப்பட்டு அந்த தெய்வீக ஓசையையும் அலட்சியப்படுத்தினான். உண்மையில் விதியை ருக்மணி இவ்வாறு தூண்டியது. இதனால் மாதாஜி ருக்மி சொல்லுங்க. ருக்மிணியை இவ்வாறு தூண்டியது. இதனால் அவன் பகவான் பலராமரை பின்வருமாறு கேலி செய்தான். ரேஷ்ணா மாதாஜி. 2 காரணம் நம்ம இப்படி கேள்வி கேட்கும் போது நீங்க அழகா இப்படி பதில் சொல்லலாம். 2 காரணம். ஒண்ணு விதி, இன்னொன்னு அந்த துஷ்ட அசுரர்கள் தூண்டுதலால் விட்டாங்க. நம்ம அசத் சங்கம் பாருங்க, நம்மள சாக கூட அடிச்சிடும். ருக்மியினுடைய விதி சாகணும்னு விதி, அது இல்லாம அசத் சங்கம். இப்ப சத் சங்கம் பகவானே அங்க இருக்கிறார், பணிவா இருந்திருக்கலாம்.
பணிவா இருந்திருந்தா உயிர் பிச்சை வந்திருக்கும். எவ்வளவு அகங்காரம் பாருங்க, இந்த சரண் அடையாத அகங்காரம். மனிதர்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. பகவான் எல்லா விதத்திலயும் நமக்கு கை கொடுக்க விரும்புறார், நாம அதை கை கொடுப்பதில்லை. இங்க சாட்சாத் அவ்வளோ அழகா எல்லாருமே இவர் பௌர்ணமியை போல ஜொலிக்கிற பகவானை எதிர்க்க யாருக்காவது மனசு வருமா? அப்ப அந்த அளவுக்கு அசுர குணம் நிரம்பி இருந்திருக்கிறது ருக்மிக்கு. அதனால அவன் கண்டு கொள்ளவில்லை, வந்திருக்கிறது பகவான்னு தெரியல. அடுத்து 22வது கேள்வி. ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மி கொல்லப்பட்டதற்கு எதிராகவோ ஆதரவாகவோ ஏன் செயல்படவில்லை? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க அனிமா. கிருஷ்ணரது மைத்துனனான ருக்மி கொல்லப்பட்டதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதை ஆதரிக்கவோ அல்லது எதிர்க்கவோ இல்லை. ஏனெனில் இதனால் ருக்மினிடமோ அல்லது பலராமிடமோ உள்ள பந்தத்திற்கு பங்கம் விளையுமோ என்று அவர் அஞ்சினார். ஹரே கிருஷ்ணா. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, அதனால அவர் பேசாம விட்டுட்டார். அவ்வளவுதான். செத்து போன பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது, பேசாம விட்டுட்டார். ருக்மிணி அழுதிருப்பா, கண்டிப்பா அழுக வந்திருக்கும். அடுத்தது 23வது கேள்வி. தாசாகர்கள் யார்? ருக்மிணியின் திடீர் மரணம் பற்றி அவர்களுடைய செயல்பாடு யாது? இவங்க யாரு தாசாகர்கள்? நீங்க வாங்க பாருங்க. சரஸ்வதி. கிருஷ்ணருடைய சொல்லுங்க சரஸ்வதி. சகாக்கள் மாதாஜி. சகாக்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் சகாக்கள் மாதாஜி, தசார்க வம்சத்தினர். அப்போ ருக்மிணி தாசர்கள் கிட்ட பிரியமாக இருந்தாங்க. அப்புறம் ருக்மியின் திடீர் மரணத்தை குறித்து கொஞ்சம் கூட மறந்தவில்லை என்று. தாசாகர்கள் துவாரகை வாசிகள், சகாக்கள்னா துவாரகை வாசிகள். அந்த கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க, சொந்த பந்தம்லாம் வந்திருப்பாங்க இல்லையா? துவாரகையில அவரது குடும்பமே பெரிய குடும்பம், அந்த குடும்பம் வந்திருக்கும். அவர்கள் தான் இந்த தாசாகர்கள். அவர்கள் இந்த ருக்மி சத்தத்தை பார்த்துட்டு பேசாம ஒன்னும் வருத்தமும் தெரிக்கல, சிரிக்கவும் இல்ல, கஷ்டமும் படல, நியூட்ரலா வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வருத்தம் கிடையாது, ஏன்னா அவன் ஒரு அசுரன், அதனால அவன் கொல்லப்பட வேண்டியவன். அதனால அப்படியே பேசாம, ஏன்னா ஆனா அவன் உறவினர், அவர் ஒன்னும் சொல்ல முடியாது அவனை. மாதானுடைய அண்ணன் சகோதரன், அதனால எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருந்தது, நெருங்கிய உறவினன், ஆனா இவ்வளோ பாவம் செய்திருக்கிறான், அதனால பேசாம விட்டுட்டாங்க. சரியா? இந்த அத்தியாயம் முடிஞ்சது. பக்தர்களுக்கு யாருக்காவது ஏதாவது கூடுதல் கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்தா தெரிவிக்கலாம். மாதாஜி, தசாகர்கள் அவங்களோட ரிலேஷனா இருந்தா கூட அந்த இந்த இவங்கள வர்றாங்கல்ல மாதாஜி, ஸ்கிராத, சுனந்திர, புலிந்த, புல்கச, அபேர, சும்பா, அதுல ஒரு வகையா மாதாஜி? இல்ல எப்படிங்க மாதாஜி? அவங்க நீங்க சொல்றீங்க ஆந்திர புல்கச, அது இல்ல 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 அவங்க இல்ல இல்ல. இந்த தாசகர்கள் துவாரகை வாசிகள் தான். ஓ, ஓகே மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த பாடத்துல மட்டும் கேளுங்க. கிருஷ்ண மாதாஜி, இந்த இது சொன்னீங்கல்ல, அது பகைவன் வீட்டில் உணவை உண்ணக்கூடாது, உணவும் அழிக்க கூடாது. அது மாதாஜி, அது எப்படி மாதாஜி? பௌதீகமா பார்த்தா கூடாது மாதாஜி, ஆன்மீகமா பார்க்கணும்ல மாதாஜி. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ட்டு ஒரு அர்த்தம். இதெல்லாம் சாஸ்திரத்துல வேற மாதிரி சொல்றாங்களே மாதாஜி, நம்ம பணிவா இருக்கணும், யாரு கூட பகைமையா இருக்க கூடாதுல்ல மாதாஜி? பணிவா இருக்கணும் மாதாஜி. ஆனா அதுவே இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு நாட்டு மன்னன், சத்திரியன், இப்ப இந்த இடத்துல சத்திரியர்களுக்கான அறிவுரை அது. நீங்க ஒரு சத்திரியனா இருந்தான்னு வச்சுங்களேன், நீங்க பிராமணர்னா உங்களுக்கு அறிவுரை வேற. நீங்க ஒரு ராஜா அப்படின்னு வச்சுங்க, ஒரு மன்னன், நீங்க போய் எதிரி நாட்டுல நான் உங்க வீட்டுல சாப்பிட்றேம்மானா விஷம் வச்சு உங்களை க்ளோஸ் பண்ணிடுவான். அங்க நான் திருநாதப்பி சுனிச்சேன தரோரப்பி சைஷ்ணு நான் பண்ண முடியாது. இந்த கொள்கை இருக்கு பாருங்க, அந்த பக்த கொள்கை, திருநாதப்பி சுனிச்சேன, அது இந்த சத்திரியர்களுக்கு எல்லாம் உதவாது. நம்ம சத்திரியர்களா இருக்கிறோம், பரவாயில்ல, நான் திருநாதப்பி சுனிச்சேன, நான் போய் முஸ்லீம் வீட்டுல என்ன கொடுத்தா நான் வாங்கி சாப்பிட்டுக்கேன், அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? நமக்குன்னு எதிரிகள் பரவாயில்ல, எதிரிகளா இருந்தாலும் அவங்க வீட்டுல போய் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல நம்மளால கொள்கையை கொண்டு வர முடியாது. அமைதியா இருக்கலாம், ஆன்மீகமாக மறுக்கலாம், இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லலாம். இப்ப பகிரங்கமான ஒரு எதிரி, நம்ம எப்பவுமே எப்ப போட்டு தள்ளலான்னு பார்த்துன்னு இருக்கிற எதிரிகிட்ட நம்ம போகவே முடியாது. இது நடைமுறையில பார்க்கக்கூடியது. உண்மையில அவங்க எந்த ஒரு எதிரிகள் கிட்டவும் ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு ஆன்மீக பாதை என்ன சொல்லுதுன்னா, யாரையும் நம்ம வெறுக்கிறது கிடையாது,
அவர்களுடைய குணங்களை தான் வெறுக்கிறோமே தவிர அந்த நபர்களை வெறுப்பதில்லை. பக்தியில கூட நம்ம சொல்றோம். நல்ல இந்த கருத்தை வந்து ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். பிராக்டிக்கலா எப்படி எடுத்துக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கலாம். நடைமுறையில இந்த கருத்தை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய எதிர்காலிகிட்ட வந்து இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது கண்டிப்பா உண்டு. நம்ம கொடுக்கலாம், அவங்க கிட்ட இருந்து எடுக்க வேண்டாம். அப்படியும் இருக்கலாம். நாம் கொடுக்கலாம் பிரசாதம், அவங்க வாங்கிக்கிறான்னாங்கன்னா நம்ம கொடுக்கலாம், நாம எடுக்க வேண்டாம். அப்படியும் ஒரு கொள்கை வச்சுக்கலாம். நீங்க கண்டிப்பா ஒரு மன்னனாக இருந்தால் இதை தான் கடைபிடிச்சாகணும். மன்னனாக இருந்தாலும் பக்தர்களாக இருக்கலாம். நீங்க நிறைய ராஜரிஷிகளை பார்க்குறோம். ஆனா அவர்களுக்கு வந்து இதுதான் வந்து கொடுக்கப்படுகின்ற வழிகாட்டுதல். வேற ஏதாவது கேள்விகள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. சரி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. யாரோ ஒருத்தர் சாப்பாடு கை வச்சாருன்னா நிறைய ஆயிடும். நீங்கள வச்சு இயேசு உணவு இயேசு கிறிஸ்து வந்து சில சித்திகள்லாம் வச்சிருந்தார். அவர் ஒரு சித்தர் மாதிரிதான். செத்து போனவன உயிர் கொடுத்தார். அப்புறம் வந்து ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் நடக்கும். அந்த பிரசங்கத்துல வந்து நிறைய மக்கள் வந்துருவாங்க. அதனால அவங்களுக்கு விநியோகம் பண்றதுக்கு திராட்சை ரசம் வச்சிருப்பாரு. அந்த திராட்சை ரசம் கொஞ்சம் தான் இருக்கும், அப்படி வைப்பார், நிறைய ஆயிடும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு என்ன மிஸ்டிக் பவர். அஷ்ட சித்தியில பல சித்திகள் இருக்கு, அது வகைகள் நிறைய இந்த மாதிரி மேஜிக் பண்ண முடியும். மேஜிக்னா அந்த மேஜிக் இல்ல. அவர்கள் வந்து சித்தர்கள் பக்தி பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்த நேரத்துல சில விஷயங்கள்ல பகவானுடைய அனுமதியோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. சரியா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒரு இயேசு வந்து நம்ம கிருஷ்ணனுடைய அவதாரம் தான் சொல்றாங்க மாதாஜி. அவதாரம் இல்ல, அவதாரம்னா சாஸ்திரத்துல இருக்கும். அவதாரம்னா அதெல்லாம் மொத்த சாஸ்திர விவரம் இருக்கும். அவர் ஒரு சக்தி ஊட்டப்பட்டவர். அவதாரத்திலே பல வகைகள் இருக்குல்ல. சக்தி ஊட்டப்பட்டவர். சரியா? ஒரு நினைவுக்கு வந்தது. சித்தர்கள பத்தி பேசும்போது, யோகிகளை பத்தி பேசும்போது எனக்கு அவருடைய நினைவு வந்தது. அவ்வளவுதான். சரியா? இப்ப இந்த பாடத்தை முடிக்கலாம். வாஞ்சா கல்பதர்பச கிருபா சிந்து பேவச பதிதானம் பாவனை கிருஷ்ணவேபியோ நமோ.